Hi friends, welcome to Hara's Little Kitchen. நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சுவையான கொண்டக்கடலை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. ஒரு pan வச்சு panல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினாவை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாங்க. முழுசாக போடாமல் அரைச்சி இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து ஊற வச்ச கொண்டக்கடலை, டபுள் பீன்ஸ், ஊற வச்ச பச்சை பட்டாணி, அடுத்து கொஞ்சமாக பச்சை வேர்க்கடலைங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதோட 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி, 2 ஸ்பூன் தனியாத்தூள், அடுத்து மஞ்சள் பொடி, கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 50 ml போல் ஒரு சின்ன கப் தயிர் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை ஒரு 3/4 பாகம் வெந்துருச்சுங்க. இப்போ நான் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி, நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேங்க. 2 கப் தேங்காய் பால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொதிச்சதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசி, பாஸ்மதி அரிசியை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். சுவையான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி. சுட சுட பரிமாறுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.